ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது நம்ம பெங்களூர் அக்வாரியம் அரசு மீன்கள் கண்காட்சியகம். இது பெங்களூரில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த அக்வாரியத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கப்பான் பார்க் அப்படின்னு டிக்கெட் எடுத்தால் நம்ம கப்பான் பார்க்கோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் தான் இந்த அக்வாரியம் வந்து இருக்குது. இதுக்கு மெட்ரோ ட்ரெயினும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. மெட்ரோவில் ஏறிட்டு கப்பான் பார்க் அப்படின்னு நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா கப்பான் பார்க்கில் போயிட்டு இறங்கி மேலே வந்தோம்னா நமக்கு இந்த பார்க் வந்து லெஃப்ட் சைடில் தெரியும். இந்த பார்க்கை பார்க்கணுன்னா குட்டீஸுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு வாங்குறாங்க, பெரியவங்களுக்கு 95 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. கேமரா வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது, அலௌடு தான். இது வந்து 43 வருஷம் பழமையான ஒரு அக்வாரியத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1983 ஆகஸ்ட் 27 தான் வந்து பெங்களூர் கவர்மெண்ட்டு இந்த அக்வாரியத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 43 வருஷம் பழமையான ஒரு அக்வாரியம். இதுதான் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய அக்வாரியம் சொல்கிறாங்க. இது வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஃபிஷ்ஷு தான் இருக்குது. எல்லாமே கலர்ஃபுல் ஃபிஷ் இருக்குது. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு 90% எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க லைவாக வந்து இந்த அக்வாரியத்தை பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்மளும் குட்டீஸோடு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இலக்கியா, வித்யா, ஒய்ஃப், நான் எல்லோரும் போயிட்டு இருந்தோம். குட்டீஸ் வந்து நல்லா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே கிட்ட அந்த கிளாஸில் டச் பண்ணி அவங்க பார்த்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 1 hour பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் இந்த அக்வாரியம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த எல்லோ கலர் ஃபிஷ் வந்து ஹெல்ஸ் ஃபிஷ் அதனுடைய பேர். அந்த ஃபிஷ்ஷு எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போர்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மீன் தொட்டிலையும் அந்த மீனோட ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு. அப்படியே லைட் எரியிற மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேருந்து இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ லைட்டு எப்படி இருக்குது பாருங்கள் நேச்சுரலாகவே. ஸோ இதுதான் இந்த கலர் வந்து இங்கே லைட் எதுவும் வச்சு இல்லை. ஸோ இந்த ஜெல்லி ஃபிஷ்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது. அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ்ஷு ஓசிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் லைட் எரியிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் கிட்ட நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது உயிரோடு தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபிஷ்ஷோட பேர் க்ளோ லைட்டு டெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு லைட் எரியிற மாதிரியே இருக்குது. இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லோ கோல்டன் ஃபிஷ்ஷு. இங்கே வந்து ஒரு குளம், ஒரு பாண்டு வந்து எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பயோடைவர்சிட்டி, அதாவது உணவுச்சங்கிலி எப்படி இருக்கும்ன்றதை வந்து ஒரு குளமாக வச்சுருக்காங்க. அதில் மீன் இருக்குது,
நட்சத்திர ஆமைகள் வந்து இருக்குது, பாறைகள் இருக்குது, செடிகள் இருக்குது, ஃப்ராகு தவளைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே குட்டீஸ் வந்து ஒரு ஃபுட் செயின், ஒரு பாண்டில் என்னென்னலாம் இருக்குன்றத லைவாக பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம வீடியோ எடுக்கலாம், அலோடு இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி ஸ்டிக் டெட்ரா அப்படின்னு இந்த ஃபிஷ்ஷோட பேர். அடுத்தது கட்லா. இந்த மீனோட பேர் வந்து கட்லா மீன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலர் நல்ல ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. இது ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்தியன் டைகர் பார்ப் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. இந்தியன் டைகர் பார்பு சில்வர் ஃபிஷ் நீங்கள் பார்க்குறது. ரோவானா இதனுடைய நேம். இந்த ஃபிஷ்ஷோட பேர் கேட் ஃபிஷ். பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இதில் 3 வெரைட்டி ஃபிஷ் இருக்குங்க. கோல்டன் ஃபிஷ் இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது. இப்படி போயிட்டு வந்து பார்க்கலாம், போயிட்டு வந்து பார்க்கலாம். இங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம்.
இந்த அக்வாரியத்தோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் தொட்டி வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்குறது. அதோட ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி பெருசாக இருக்குது, அதில் நம்ம போடலாம். அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு போன ஃபுட் ஐட்டம் எதுவுமே போடுறதுக்கு அலோவ் இல்லை. இதை பார்த்து போகலாம். वीडियो भेजूंगा तब मस्त एचडी में नजर आएंगे। ए ये पानी चला है चिकन के पार में खूब இந்த அக்வாரியத்துலேயே இந்த ரோஸ் கலர் இந்த ஃபிஷ்ஷு தான் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷு தான் ஹைலைட்டு. இந்த பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவ்வளோ க்யூ இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பேசுகிற மாதிரியே இருக்குது. அதனால தான் டைட்டிலே டிஸ்கஸ் ஃபிஷ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அக்வாரியத்தோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டைப்பு வந்து ஃபிஷ் எல்லாமே இருக்குது. நம்ம வாங்கின அந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்டு எல்லாமே மீன் உணவுகளை வந்து இங்கே நம்ம போடலாம். லைவாக கிட்ட இருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அலோவ் பண்ணுறாங்க. கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ குட்டீஸ் எல்லாமே இந்த மீனோட ஃபுட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே போடுறாங்க. ஸோ இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் குட்டீஸ் ரொம்ப சின்ன குட்டீஸாக இருந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்கள பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த மீனோட ஃபுட்டு எல்லாமே போடுறாங்க. ஸோ மீன் கலர்ஃபுல்லாக வருது. குட்டீஸ் வந்து கிட்டே இருந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெங்களூரில் இருக்கிற லால்பாகாக இருக்கட்டும், கப்பன் பார்க்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இந்த பூங்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூங்காக்குள்ளே ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கான்றதே உங்களுக்கு தெரியாது. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த பார்க்கில் போனால் கிடைக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய செஞ்சி சதீஷ் அப்படின்ற யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸ், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டிப்பாக நான் போடுறேன். நன்றி.